அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மே மாசம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாம வைகாசி மாசத்தோட முதல் நாள். இந்த நாள்ல அற்புதமான சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள சர்க்கரையில இப்ப நான் சொல்ல போற பொருளை நீங்க மறைச்சு வச்சாலே போதும், இந்த மாசம் ஃபுல்லாவே பணமழை பொழியும்னே சொல்லலாம். நல்ல ஒரு பணவசியத்தை உடனடியா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை நமக்கு அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்படிப்பட்ட வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய மாசத்தோட முதல் நாள் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை நாள்ல வரக்கூடிய மாசத்தோட முதல் நாள் இந்த மாசம் ஃபுல்லா குரு பகவானோட அருளை நமக்கு முழுமையா பெற்று கொடுக்கும். அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. முதல்ல இன்னைக்கு தேதி 15, இதோட கூட்டுத்தொகை 6. இந்த 6ங்கிற நம்பர் சுக்கிர பகவானுக்கு உகந்தது. மாசத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய சுக்கிர பகவானுக்கு உகந்த நம்பர் இன்னமுமே விசேஷமானது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5ங்கிற சேர்க்கையும் நமக்கு இருக்கு. இன்னைக்கு வியாழக்கிழமை. இது குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த மாசம் மே மாசம், அதாவது 5வது மாசம். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 3ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இந்த வியாழக்கிழமை குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குரு பகவானுக்குரிய நம்பர் 3. அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு திருதியை திதி இருக்கு. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 3வது திதி. அந்த வகையில 3ங்கிற சேர்க்கையும் இருக்கு. இது இன்னமுமே விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிசக்தி வாய்ந்த இன்னொரு சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 517ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த 517ங்கிறது எந்த ஏஞ்சலோட நம்பர்னு நான் ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல சொல்லிருக்கேன். கிரீன் தாராமாவோட ஏஞ்சல் நம்பர் தான் இந்த 517ங்கிறது. இந்த கிரீன் தாராமாவை பத்தியும் 4-5 பதிவுகள் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட அவசர பண தேவைய 1 மணி நேரத்துல பூர்த்தி செஞ்ச ஒரு அற்புதமான பரிகாரம். கிரீன் தாராமாவோட ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நான் செஞ்ச பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த வீடியோல நான் சொல்லிருக்கக்கூடிய பரிகாரத்தையும் இந்த நாள்ல நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா அந்த பரிகாரம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நாள்ல சுக்கிரஹோரை நேரத்துல செய்ய வேண்டிய பரிகாரம். மாசத்துக்கு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாள்ல கூட அந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பண கஷ்டமும் வராது. நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். இப்போ இந்த 517ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மே மாசம், அதாவது 5வது மாசம். அடுத்ததா வைகாசி மாசம் 1ஆம் தேதி. அடுத்ததா இந்த வருஷம் 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 7. அந்த வகையில 517ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 517 ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கைக்கான வீடியோ தான் இது. இப்படி தேதியிலேயே இந்த சேர்க்கை வர்றது, இந்த நாள்ல கிரீன் தாராமாவோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். அந்த எனர்ஜியை நாம பயன்படுத்திக்கும் போது கிரீன் தாராமாவோட அருளால நமக்கு நல்ல ஒரு பணவசியம் இந்த மாசம் ஃபுல்லாவே ஏற்படும். இந்த கிரீன் தாராமாங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க புத்த மதத்துல இருக்கக்கூடிய ஒரு தேவதை. இவங்க புத்த மதத்துல மட்டும்தான் இருக்காங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம புராணங்கள்லயுமே லலிதாம்பிகையோட பரிவார தேவதைகள்ல ஒருத்தவங்க இந்த பச்சை தாரான்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்த கிரீன் தாரா பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வளங்களை கொடுக்கக்கூடியவங்க. என்னோட லைஃப்ல பர்சனலா எனக்கு நிறைய இடத்துல இந்த கிரீன் தாராமா கனெக்ட் ஆயிருக்காங்க.
எனக்கு மட்டும்னு கிடையாது, கிரீன் தாராமாவை அன்போடையும் பாசத்தோடையும் நாம கூப்பிட்டு எனக்கு இந்த ஒரு பண கஷ்டம் இருக்குன்னு நீங்க சொல்லி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய பண கஷ்டம் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். உங்க கூட கிரீன் தாராமா இருக்கிறத ஏதாவது ஒரு ரூபத்துல அவங்க நமக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. சரி, இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இந்த ஏலக்காயில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. பெருமாளுக்கு உகந்ததும் இந்த ஏலக்காய் தான். மாசத்தோட முதல் நாள், அதுவும் வியாழக்கிழமை நாள்ல கிரீன் தாராமாவோட ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய இந்த ஏலக்காயை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரம் 100% ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, சாயங்காலம் 5 மணியில இருந்து நைட்டு 9 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய 517ங்கிற கிரீன் தாராமாவோட ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. இப்போ இந்த ஏலக்காய உங்க கையில வச்சுக்கிட்டு, அதாவது இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு கிரீன் தாராமாவை உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், இந்த மாசம் ஃபுல்லா எவ்வளவு பணம் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அவசர பண தேவை இருக்கிறவங்க எவ்வளவு பணம் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த 517ங்கிற ஏஞ்சல் நம்பரை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க. குறைஞ்சது 5 நிமிஷம் சொல்லுங்க. மேக்சிமம் 10 நிமிஷத்துல இருந்து ½ an hour வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். ஆனா நிறுத்தி நிதானமா சொல்லணும். இதுல முக்கியமான ஒரு விஷயம், நீங்க அமைதியான இடத்துல உட்கார்றதோட மட்டும் இல்லாம உங்க முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு உங்க கண்ணை மூடிக்கிட்டு இடது கையில 517 நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய ஏலக்காய வச்சு வலது கையால மூடிக்கிட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்லும் போது அந்த 517ங்கிற ஏஞ்சல் நம்பரோட எனர்ஜி ஃபுல்லாவே அந்த ஏலக்காயில இறங்கி இருக்கும். இதுக்கப்புறமா இந்த ஏலக்காயை எடுத்து கொண்டு போய் சர்க்கரை வச்சிருக்கக்கூடிய டப்பால யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம், மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இந்த ஏலக்காய் 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த மாசம் 1ஆம் தேதி இந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. இந்த சர்க்கரை சுக்கிர பகவானுக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில இனிப்ப சேர்க்கக்கூடியது. இந்த மாதிரி சர்க்கரையில ஏலக்காயை மறைச்சு வச்சதுக்கு அப்புறமா அந்த சர்க்கரையை எப்பயும் போல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட செய்யக்கூடிய எல்லாருக்குமே நல்ல பலன் உடனடியா கிடைக்கும். இந்த மாசம் ஃபுல்லா நல்ல ஒரு பணவரவு நிச்சயமா ஏற்படும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.